ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வெயில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஹெல்த்தியாக ஜில்லுன்னு பால் சர்பத் செய்யலாம். வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பானுஸ் கிச்சன் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பால் சர்பத் செய்ய ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நட்ஸ் பவுடர் செய்யலாம். வாங்க. 20 பாதாம், 15 கேஷ்யூ நட், வால்நட் 6, 3/4 கப் சர்க்கரை, இதெல்லாம் பவுடர் ஆக்கிடுங்க. பால் சர்பத் செய்யறதுக்கு 1 லிட்டர் பால் தேவை. பால் 1 லிட்டரை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. பாலில் ஏடை சேராமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பாலில் ஏடை சேரக்கூடாது. பால் பொங்கி வரும். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் பாலை சுண்ட வைங்க. இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரோஸ் மில்க் எசன்ஸ் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. எனக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் அதிக தேவைப்படுறதால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுருங்க. சப்ஜா விதை 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்கிறேன். இந்த சர்பத் சேர்த்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. பாதாம் பிசினி கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த சர்பத் சேர்த்துக்கு முதல்ல 8 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுக்கோங்க. இந்த வெயில் சீசனுக்கு பாதாம் பிசினும் சப்ஜா விதையும் உடம்புக்கு குளிர்ச்சி தரும். ஃப்ரிட்ஜிலேருந்து பால் சர்பத் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ வாங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸில் ஊற வச்சு சப்ஜா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பால் சர்பத் 2 கரண்டி, 1 ஸ்பூன் ஊற வச்ச பாதாம் பிசின், அதுக்கு மேலே பால் சர்பத், டாப்பிங்க்கு டூட்டி ஃப்ரூட்டி. இதே போல் இன்னொரு டம்ளர் பால் சர்பத்தை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்மர் ஸ்பெஷல் ஹெல்த்தியான நல்ல சில்லுன்னு பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு இந்த பால் சர்பத் செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.